Welcome to News 7 Tamil Super Shorts powered by Shortflix. இன்னைக்கு நான் ஒரு புது கான்செப்டோட தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லணும். நம்ம எப்பவுமே யூஸ்வலா படத்துல இருக்கிற ஸ்னீக் பீக்ஸ்லாம் பார்த்திருப்போம். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச்க்கு ஷார்ட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் ஃபிலிம் மேக்கர்ஸோட மூவிஸ்ல இருக்கிற பெஸ்ட் அண்ட் எங்கேஜிங் ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். எஸ், இது நியூஸ் 7 தமிழ் சூப்பர் ஷார்ட்ஸ் பவர் பை ஷார்ட்ஃபிளிக்ஸ். தாத்தா கார். சரண் கார் கேட்டானே, என்ன பண்றது? அதாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 800 ரூபாய் வேணும். இருக்குமா? 500 ரூபாய்க்கு தர முடியுமா? நாளைக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு வரும்போது கார் வாங்கிட்டு வரேன். எனக்கு அதே மாதிரி கார் தான் வேணும். மீதி 300 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாத்தா வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும். கண்டிப்பா காரோட தான் வருவாரு. தாத்தானாலே ஒரு செல்லமான பிரியமான ஒரு உறவுன்னு சொல்லலாம். தாத்தான்னு சொன்னாலே ஒரு அழகான ஒரு பந்தம் தான் நம்ம மனசுக்கு ஏற்படும் இல்லையா? நம்ம சின்ன வயசுல தாத்தா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். தாத்தா கூட மேல காலை போட்டுட்டு அவங்க கிட்ட கதை கேட்ட விஷயமா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா ஏதாவது வாங்கி தரல அப்படின்னா லேசா தாத்தா கைஸ் வச்சா போதும், எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழகான உறவு தாத்தான்னு சொல்லலாம். நம்ம தப்பு பண்ணி மாட்டிக்கிறப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி விடுறதும் நம்ம தாத்தா தான். எல்லாத்துக்கும் மேல வயசான ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம தாத்தாவை சொல்லலாம். இந்த மாதிரி தாத்தா பேரன் கதையை சொல்ற ஒரு கியூட்டான குட்டி ஸ்டோரியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எஸ், இந்த படத்துல என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா நம்ம லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் காமெடியன் ஜனகராஜ் சார் தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க நடிச்ச படம் இதுவா இருக்கிறதுனால ரொம்ப வியப்பா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தாத்தாவா இதுல ரொம்ப எமோஷனல் பெர்ஃபார்மராகவும் நடிச்சிருக்காங்க. வாங்க அந்த படத்தை பார்க்கலாம். குட்டே, எப்பமா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். டீ காபி போட்டா? அதெல்லாம் வேணாம்ப்பா. சுவாதி ஒர்க் விஷயமா பெங்களூர் போயிருக்கா. சரி. அதான் சரண் 2 நாள் இங்கே இருக்கட்டுமேனு நாளான்னைக்கு சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையாப்பா? அட இல்லப்பா, வயசான காலத்துல பேர பிள்ளைங்க கூட இருக்கிறது தானப்பா சந்தோஷம். சரி, அப்போ நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. டிஃபன் வாங்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. சரி, வரேன். பார்த்து போயிட்டு வா. சரிப்பா, வரேம்மா. ஹாய் குட்டி. தாத்தா இங்க ஒரே போர் தாத்தா. டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு குட்டி. அடுத்த தடவை நீ வரதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணி வச்சிடறேன். நீங்க என்ன மாதிரி சின்ன வயசா இருக்கும்போது போர் அடிக்காதா? அப்ப டிவியே இல்லாம என் ஃப்ரெண்டோட அப்பா சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் எங்களுக்கு பொழுதுபோக்குனாலே அது சைக்கிள் தான். எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் இல்லை. அவரே வாடகை சைக்கிளை எடுத்துக்கிட்டு தான் வேலைக்கு போயிட்டு வருவார். அதுக்கப்புறம் நான் அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு சுத்தோன்னு சுற்றி நேரம் போகிறதே தெரியாது. ஒரு நாள் சைக்கிள் கொடுக்க நேரமாகிடுச்சுன்னு சொல்லி கடைக்காரன் எங்கள் அப்பாவை கேவலமாக திட்டி பேசிட்டான். அப்பத்தான் ஊரில் சைக்கிள் ரேஸ் வந்தது. ஜெயிக்கிறவங்களுக்கு ஹெர்குலஸ் சைக்கிள்னு அறிவிச்சாங்க. எப்படியாவது இந்த ரேஸில் ஜெயிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ரேஸில் ஜெயிச்சிட்டேன். அப்பத்தான் உன் பாட்டியும் என்ன லவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் உன் பாட்டிய சைக்கிள்ல முன்னாடி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகும்போது தூங்கிட்டியா?
என்னன்னு தெரியும், மொரட்டு சிங்கிள்னா என்னன்னு தெரியும். ஆனா இவங்க சிங்கிள்னா என்ன, மொரட்டு சிங்கிள்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த படத்துல மொரட்டு சிங்கிளா நடிச்சிருக்கிறது நக்கலுக்கே பேர் போன நம்ம ராதாரவி சார் தான். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியா தான் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் இப்படி பிடிச்சி கொடுத்து உட்கார வச்சிட்டிங்களே சார். எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம். அப்படியே பேசிட்டா ப்ரப்போஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். அட பாவி, சாரி எழுதிச்சிட்டியாடா. பார்த்தீங்களா சார், என் கதை கட்டு நீங்களே ஃபீல் ஆகிட்டீங்க. போடா வெங்காயம், சிங்களாபுரத்துக்காரனா நீ? ஆமாம் சார், எப்படி கண்டுபிடிச்சிங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிள் சிவனேசன் ஒருத்தன் ஓடி போயிட்டான் தெரியுமா? அது நான் தான். அந்த காலத்துல அண்ணன் வேற லெவல்ரா தம்பி. யோக ஆட்டம்லாம் அந்த காலத்திலேயே நான் பாடிட்டேன். ரோஸை தூக்கிக்கிட்டு ரோட்ல நடந்து வந்தா அத்தனை பொண்ணுங்களும் அண்ணனை தான் பார்ப்போம். நீ நம்புறீல்ல? நானும் அப்படித்தான் நம்பினேன். எவ்வளோச்சும் திரும்பி பார்த்துட்டா போதும். அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு நான் சும்மா சிக்கிறவனை சிங்கிள் பஞ்சு தான். அப்படியே ஏர்ல பறந்து போவாங்க. அவளுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட ஆயா டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதே தான் திரும்பி திரும்பி நடந்துச்சு. சார் சூப்பர் சார், செம சார், செம சார். 55 வருஷமா சிங்கிளா இருக்கிறேன்டா நான். எனக்கு தெரியாதா அந்த ஏரியாக்காரங்க எப்படி கலாய்ப்பாங்கன்னு? ஆமாம் சார், ரொம்ப ஒஸ்ட்டு சார். ஆனா நீ படா கில்லாடிடா. ஒரு பொண்ணுக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை சிங்கிள் பயல்களையும் ஒன்றா சேர்த்த பாரு. ஆடேங்கப்பா. சார் சிங்கிள் சார், சும்மா இல்லை. நீ சிங்கிள்னா நான் யார? சார் நான் சிங்கிள் சார், நீங்கள் மொரட்ட சிங்கிள் சார். அம்மா உன் பேர் என்ன சொன்ன? நந்தா சார். நந்தாவா? நித்யானந்தா சார். டேய், இந்த பேருக்கே உனக்கு பொண்ணு செட் ஆயிருக்கணுமே. அவருக்காகுது, நமக்காக மாட்டேங்குது. கடைசியாக ஒருத்தைய பார்த்ததா சொன்னிய, அவ பேர் என்ன? ரஞ்சிதா சார். அடிச்சதுடா யோகம். நியாயமா பார்த்தா அது உனக்கு செட் ஆயிருக்கணுமே இந்நேரம். எங்கே சார், அதான் பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டிங்களே. அது சரி, அது யார் விட்டு பொண்ணு அது? அதான் சார், நம்ம 3ஆவது தெருவில் கோபாலன் வீட்டுக்கு மேலே மாரிமக்க பொண்ணு. டேய், ஆ அந்த மாதிரி என் ஆள்றா. நான் ஓடி போய் 25 வருஷமாச்சு. இப்போ அவளுக்கு 20 வயசுல ஒரு பொண்ணு. ஐயோ நினைச்சாலே சார். நம்மளா? யோ சார், அவன் நல்ல பிள்ளையா இருக்கானையா, அவனை ஏன் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா? சார் இல்லை சார், அது வந்து என்ன இல்லை சார் நல்ல சார் சொல்லு சார். பசங்க சிங்கிள் பசங்க பேட்சில் கௌரவ தலைவராக சேர சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கே ரெஜிஸ்டர் போஸ்ட்ல லெட்டர் அனுப்பியிருக்கான் சார். அடங்க, டேய் இது ரொம்ப மோசமான கதையால இருக்கு. உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன்டா தில்லாலங்கடி பயலாதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். சார் என்ன இருந்தாலும் அவரும் சிங்கிள் தானே சார். எடி சார், வரவன் போறவெல்லாம் அந்த மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நாள்ரா, ஒரே ஒரு நாள் அந்த இடத்துல உட்காந்து பாருங்க. அப்ப பின்னாடி எவ்வளவு குத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இருக்கடா கஷ்டம். சரி சார், அது சாத்தியம்னா நான் தயார். அடிங்க தர சார். இவனை விடாத. ஓகே சார். கையில விலங்கு மாட்டி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. முடிச்சிடலாம் சார். பிச்சு புடுவேன் பிச்சு ராஸ்கல். என்ன சார், சிங்கிள் பயங்கரனால சிங்கிள் கான்ஸ்டபிள் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க போல. ஏய் வாய் வச்சுட்டு சும்மா இருடா தம்பி. மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர் தான். கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல உனக்கு? 30 வயசாயிருச்சு, ஒரு வேலையாச்சும் உன் கையால எனக்கு சோறு போட்டிருப்பியா? இந்த மனுஷன் தாண்டா இத்தனை வருஷமா மொத்த பாரதிய சுமந்துட்டு உனக்கு சோறு போட்டிருக்காரு. தோளுக்கு மேல வளர்ந்துட்டமே, அப்பன் கையால சாப்பிட்றமேனு அசிங்கமா இல்ல உனக்கு? ஃப்ரெண்டு நீ எவன் வந்தா உன்னை தேடி?
மொத்த பாரத்தையும் சுமந்தேன்னு சொல்கிறா. அது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் உன்னை 30 வருஷமாக சுமந்துருக்கேன். அதை நினச்சாதான்டா என்னால் தாங்கலை. போடா, இனிமேலாவது உன் சொந்த காலில் நிற்க பழகுடா. நிப்படா, நிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப கூட எல்லாத்தையும் வித்து தாண்டா உன்னை வெளியில வந்திருக்கோம். இதுக்கு மேல வேலை வெட்டிக்கு போகாம இப்படிதான் வெட்டித்தரமா ஊரை சுத்த வேணாம். அப்படியே போயிரு, வீட்டு பக்கம் வந்துடாத. காதல், இந்த காதல் மட்டும் ஏன் விசுவாசி மாதிரி உத்தரவு போட்டா கேட்க மாட்டேங்குது? அது இஷ்டத்துக்கு யார் மேல வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வந்து தொலைக்குது. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து பார்த்தா காதல் மட்டும் இல்ல, உலகமே இவ்வளவுதானு புரியும். இவ்வளோ அழகான காதல் கதல்ல. ஐயோ, அதெல்லாம் தப்பு. உன் பார்வையிலையா, சுத்தி இருக்கிறவன் பார்வையிலையா? லவ்னா என்னங்க? 16 வயசுக்கு மேல வரக்கூடிய பருவ காதலா, கல்யாணத்துக்கு அப்புறமா வரக்கூடிய காதலா, 60 வயசுக்கு மேல வரக்கூடிய மெச்சூர்டு காதலா, இந்த மாதிரி பல விதமான காதலை நம்ம பார்த்திருக்கோம். அதுல ஒரு விதமான இதமான காதலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். என்ன பண்றீங்க? விளையாட்டுல ஓடுங்க. வலைக்கும் சலாம். பாப்பா, பாப்பா. சொல்லுமா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் அவளை இப்படியே உட்கார வச்சிட்டு இருக்குது? காலைல கண்ணு முஞ்செல்லாம் வீங்கி மாப்பிள்ளை விட டல்லா தெரியவா. பரவாயில்லையா? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு திட்டுறமா? பின்ன என்ன வாப்பா, மணி 11 ஆகுது. இதுக்கு மேல மருதாணி வச்சு எப்ப சவுக்கும்? சீக்கிரம் வந்து வைங்க. ஏன் பிள்ளைக்கு மருதாணியா? இந்த பறிக்கலன்னா செடியில இருக்கிற இலை தலையை தொங்க போட்டிருக்கும். இப்பதானே தெரியுது என்னன்னு. இந்த இத்து போன பேச்சுக்கெல்லாம் தான் பானுமா மாட்டிக்கிட்டு குப்பை கொட்டி இருக்காங்கன்னு. போமா பாப்பா, ரியாக்ஷன் தெரில, வாங்க. ஏய் இர்ஃபான், இங்க என்னடா பண்ற? ஏய் அமத்ரா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சுடா, பயப்படுறியா? என்னடா பண்ண சொல்ற? சலாம் ஃபசல். வலைக்கும் சலாம் பாஷா. பாய், அங்கே தானே இருக்க? ஆளுங்களாம் கிளம்பிட்டாங்களா? இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை இங்கே ஒரு 20 பேர் இருப்பாங்க. என்னடா சொல்கிறேன், மெகந்தி முடிஞ்சிச்சா இல்லையா? இப்போ தான் மெகந்தி முடிஞ்சு. உமர் இருக்காரா? உமர் இருக்காரா? இர்ஃபான் கிளம்ப சொல்லட்டுமா? ஏய் இப்போ முடியாரா? ஏய் என்னடா சொல்கிறேன்? வீட்டுக்கு வெளியில் ஆம்னி பஸ்ஸில் டிரைவர் பண்ணா சொன்னா கேளு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். நான் திரும்ப கூப்பிட்றேன். இர்ஃபான்ட்ட சொல்லிடுண்ணா. விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனையே இல்லை. சரிடா. என்னடா வார்த்தையில் உப்பே இல்லை? சில சமயங்களில் காதல்னா என்னன்னு காதலுக்கே ஒரு சந்தேகம் ஒருத்தரா. வாசல் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான்.
இர்ஃபான் ஒன்று இன்னைக்கு 12 மணிக்கு அழைக்க வரான். ஏன் இப்படிலாம் பண்ற? நான் உன்னை கேட்டேனா? ஏய் கத்தாத, இதான் சமயம். வழிதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீ வைத்தியமாடி நீ. அவன் என்னைக்கு முடியாதுன்னு சொன்னானோ அன்னைக்கு எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் இது பண்ணா பாப்பா நம்ம குடும்பம் தொழு போற இடத்துல நம்ம ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க? என்னடி இப்படி சொல்ற? எனக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சவ நீ, ஆனா உன்னை நீ புரிஞ்சுக்காம இப்படி பேசுற. இல்ல ஷபீனா, நான் யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் மீறி எனக்கு பிடிச்சபடி வாழ நான் ஒன்றும் மனுஷி இல்லை. அந்த பேர்ல வாழ்ற ஒரு ஜடமான விசுவாசி, அவ்வளவுதான். சொல்றா இர்ஃபானு, சொல்லு மச்சான் சொல்லு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல மச்சான். ஷபீனாவுக்கு முன்னாடி 2 தடவை கால் பண்ணேன், காலை கட் பண்ணா. திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது மச்சான். என்னடா சொல்ற? சரி உன்னால் உள்ள போய் பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை மச்சான். உள்ள உமர் இருக்காரு. மச்சான் எனக்கு திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனது ஏதோ சரியா பண்ணல மச்சான். சரி நல்லா கேளு. ஃபோன் எடுக்காட்டியும் பரவாயில்ல, பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை. நான் வந்துடுறேன். அங்கே என்ன நடந்தாலும் சொல்லு. சரி வா. இந்த பாழா போன காதலை எது கூட சேர்க்கறதுனே தெரில. காதலுக்கு காதல் என்ற பேர் பொருத்தமாகவே இல்லை. இது ஆச்சரியம்னு கூட சொல்லலாம். அந்த ஆச்சரிய குறியீடை கண்டுபிடிச்சவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, மேலே இருக்கிற கோட்டுக்கும் கீழே இருக்கிற புள்ளிக்கும் அவ்வளோ இடைவேளை விட்டுருக்கான். என்ன மாதிரி சாதாரண மனுஷனோட பார்வையில் காதலை கடல்னு சொல்லலாம். கடல் தன்னோட அலையை வெளியேற்ற நினைச்சு முடியாம உள்ள இழுத்துக்கிற மாதிரி இந்த காதல் இந்த நினைப்பை வெளியேற்ற முடியாம உள்ள இழுத்துக்குது. என் காதல் கடல்னா ஷக்கீராவோட நினைப்பு சத்தியமா அவ்வளவுதான். யாரோ ஒரு பொண்ணு பையனும் தங்கியிருக்காங்கம்மா. ஏன் வரக்கூடாதா? நம்ம கல்ச்சர்ல இதெல்லாம் எப்படி பாசிபிள்? Why not? நெக்ஸ்ட் 1 வீக் வெளியில எங்கேயுமே போக கூடாது. சரி வா, கிஸ் பண்ணலாம். நம்ம காமனா யூஸ் பண்ற டேர்ம்ஸ் தான் லவ், பிரேக்கப், பேட்சப், டேட்டிங், மீட்டிங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒரு விதமான எமோஷன் இருக்கு. இந்த எமோஷன்ஸ்ல டிராவல் ஆகிற ஒரு அப்பாவி பையனும் அடங்காத பொண்ணும் அவங்க லவ்வை டெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் பண்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஆனா அவங்களோட ரிசல்ட் என்னாச்சு பார்க்கலாமா? அப்பா எதிர்பார்க்கல இல்ல. இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, யார் பெல் அடிச்சாலும் 2 பேரும் சேர்ந்து தான் திறப்பீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் வர சொல்லிருப்ப. லொகேஷன்லாம் நீ தான் ஷேர் பண்ணிருப்ப. எனக்கு வேற வேலை இல்லையா? நீ போய் கேளு. நீ தான் போய் கேளு. நான் என்ன கேக்குறது? நீ தான் போய் கேளு. ஏய், எங்க அப்பா அவரே உங்க அப்பா தானே? வீடு ரொம்ப நல்லா இருக்க. இது ஒன்றும் நாங்கள் வாழ போகிற வீடு இல்லைப்பா. அதுக்காக நல்லா இருக்க வீட்டை நல்லா இல்லைன்னா சொல்ல முடியும்? அது கூட கரெக்ட் தான். அங்கிள் எதாவது சாப்பிட்றீங்களா? இப்போ வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஓகே. ஓ, நீ அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிளம்ப போறியா? நீ அங்கிள் அவ அப்படி சொல்ல வரல. நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா, ஸோ ஆர்டர் பண்ணால் டைம் ஆகும், அதானே சொல்கிறேன். அவள் ஏன் பொண்ணுப்பா. சரி, நீ கொஞ்சம் உள்ள வா. நீ எங்க வர? நான் அவனை தானே கூப்பிட்டேன். தம்பி, எப்படியும் திட்ட தான் போறா, கதவை சாத்திக்க. ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா கதவே இல்லை. நீங்கள் வேணா காதை முடியுங்களேன். இவர் எப்படி இங்க வந்தாரு?
எனக்கு எப்படி நீ தெரியும்? தான் கூப்பிட்டுப்ப. உன் ஃபோன் காமி கால் லாக் செக் பண்ணும். ஆமாண்டி, இந்த வீட்ல எது நடந்தாலும் நான் தான் காரணம். நீ எதுக்கு இருக்க? இந்தா போன பாரு, புடி பாரு. இம்ச நான் கொடுத்துட்டேன். நீ ஹானஸ்டா இருக்க, இல்லைன்னா ஃபோன் கொடுத்துருக்க மாட்டியே. பெரிய கண்டுபிடிப்பு. நீ கூப்பிடலன்னா எப்படி வந்தாரு? எப்படிமா தெரியும்? அவர்கிட்ட போய் கேட்டா தானே தெரியும். சரி வந்துட்டாரு. அவர் இங்க இருந்து கிளப்புற வழியை பார்ப்போம். சரி வா. உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவர் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவார். அவரை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசாத. கிளிப்பாரு. அவர் எவ்வளவு நல்லது எனக்கு தான் தெரியும். சரி, சிரிச்சுக்கிட்டே போவோம். ரொம்ப நேரம் உள்ள இருந்தா தப்பா நினைச்சுப்பார். சரியா? சரி வா. எது வந்தாலும் போய் பார்த்துக்கலாம். நீங்க 2 பேர் தான் இங்க இருக்கீங்களா? அப்படின்னு யார் சார் சொன்னது உங்ககிட்ட? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வேற என்ன சார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? கம்பெனியோட சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டை தப்பா யூஸ் பண்றீங்க. சட்டப்படி இதெல்லாம் தப்பு. இந்த பர்பஸ்க்காக இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இவர் யாருன்னு தெரியுமா சார்? சொல்லி தெரிகிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய செலிபிரிட்டி இல்லை. ஐ எம் சயின்டிஸ்ட். ஆல்கமி ஃபார்மான் 1977. ஆக்சுவலி இட்ஸ் பிரிட்டிஷ் கம்பெனி. அது அவர் பயோடேட்டா சார். இவர் எங்க அப்பா. இது இருந்து அவ பிறந்ததுலேருந்து சார். ஐ எம் அவர் பயாலஜிக்கல் டேட். நீங்க சொல்ற மாதிரி நாங்க இதை லாட்ஜா யூஸ் பண்ணா அப்பாவெல்லாம் வச்சுட்டா சார் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் வரும்போது இவர் இங்க இல்லையே, ஒரு பொண்ணு தானே இருந்தா. லாஸ்ட் டைம் நான் இங்க வரவே இல்லையே. அங்கிள் லாஸ்ட் டைம் நீங்க வெளியே வரல, ஏன்னா உங்களுக்கு ஃபீவர். ஓஹோ, அதனால உள்ள படுத்துக்கிட்டு இருந்தீங்க. கரெக்ட் தானே அங்கிள்? அதான் சரி, உங்க ஐடி கார்டு காட்டுங்க. உங்க ஐடி கார்டு எங்க? இல்ல சார். இல்லையா? உங்க கம்பெனின்னு சொன்னீங்க, ஐடியா காணோம். சார் அதான் சார் நான் சொல்றேன், அவ கம்பெனி. அப்போ இவன் அவன் அவளோட கம்பெனி. தெரியும் சார், உங்களோட பிரிட்டிஷ் கம்பெனி. ஸ்டாப் இட். என்னம்மா சொல்ற? உன் கம்பெனி சொல்ற, உன்னோட இருக்காரு சொல்ற, அப்புறம் ஒரு ஐடி கார்டு கூட இல்லையா? சார் இவங்க 2 பேரும் ஏதோ ஹாலுசினேட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு 2 minutes ஆகாது. பட் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ எம் நாட் தட் சீப். We are here for some work sir. தோ இவர் எங்க அப்பா. இவரு எங்க கம்பெனில புதுசா ஜாயின் பண்ண போறாரு. நாங்க சேர்ந்து இந்த ரோபோவை டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் அடிக்கடி ஆயிடும். He is an expert in correcting this. அப்படியான்னு இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் போய் ஜுனோவை பார்த்துறேன். பாவம் கலந்து வயிறு சரியில்லை. தலையாட்டாத்ராடி. சார், இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா ஒரு 2 minutes ரூம்குள்ளே வாங்க, நான் எல்லாமே சொல்கிறேன். தம்பி, அந்த கதவு இல்லாத ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. ஏன் அங்கிள்? எக்கு தப்பா ஏதாவது ஆயிட போகுது. நீ கூப்பிட்ற இடத்துக்கு வரதுக்கு நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? போலீஸ்காரன்டா. வா பால்கனி போவோம். குட் ஐடியா சார். என்ன வியூவர்ஸ், இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்து படத்தை ஃபுல்லா பார்க்கணும்னு ஆவலா இருக்கீங்க தானே? அப்ப உடனே ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல படத்தை ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஷார்ட்ஸோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, bye from Triveda. News 7 Tamil Super Shorts, powered by Short Flix.